இலங்கையின் அடுத்த அதிபராக தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவர் அனுரா குமார திசாநாயக்கவுக்கு வாய்ப்புகள் அதிகம் என்று மூத்த பத்திரிகையாளர் இந்து என் ராம் கணித்துள்ளார். முன்னெப்போதும் இல்லாத வகையில் தமிழர்களுக்கு எதிரான இன வெறுப்பு இல்லாமல் ஜனநாயக முறையில் நடத்தப்பட்ட சிறந்த தேர்தல் இது என்றும் அவர் பாராட்டியுள்ளார். இப்ப இருக்கிற நிலையில பார்த்தா அனுரா திசாநாயக்கவுக்கு ஒரு சிறந்த ஒரு முக்கியமா ஒரு லீடு வந்துடுது, ஒரு பெரிய லீடு வந்த மாதிரி தான் தெரியுது. அதனாலதான் பல பேர் அவரை கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ இது நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அமைதியான முறையில, அது மட்டும் இல்ல இன வெறுப்பெல்லாம் இல்லாத, தமிழர்களுக்கு எதிராக அந்த வெறுப்பு இல்லாமல் நடந்த ஒரு தேர்தல் என்று சொல்லலாம். சிறந்த முறையில எலெக்ஷன் கமிஷனும் அந்த கட்சிகளும் நடந்திருக்காங்கிறது நன்றாக தெரியுது. இது நல்ல அறிகுறி. இது ஸ்ரீலங்கா ஜனநாயகத்துக்கு ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷன். அநேகமாக திசாநாயக்கா அவர்கள் தான் இப்போ அடுத்த அதிபராக, ஜனாதிபதியாக வருவார், பிரசிடென்டாக வருவாருன்னு தான் இப்ப சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும், பார்லிமெண்ட் தேர்தல் நடக்கும். அது ஜேவிபி திசாநாயக்கா அவர்கள் சொன்னது பார்த்தா நவம்பர்ல நடக்கக்கூடும். அங்க ஒரு மெஜாரிட்டி கிடைக்கிறது ரொம்ப கடினம். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம்ல பெரிய ஒரு அலை இருந்தாதான் மெஜாரிட்டி வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.